Okay, guys, good evening. Good evening, John. Good evening, Good Ka. evening. Good evening. I hope you all had a good time for the last 2 days. Yes, ka. Yes, ka. Okay, da. So once again, I welcome you all for this day 3 Java Bootcamp program, the Techie Nomad series 1 Java Rover. Today's session is going to be on the topic control structures and methods. And the speaker for today's session is Ruben Kumar, the Pi mentor of Club PyLamp, a person known for his perfection and professionalism. I'm sure you're going to have a effective learning journey today. Okay, let's start the session. And Ruben, you can take over the session. Thank you, Janani. Thank you so much. Hello, Muckles. Good evening. Good evening. Now. Good evening, ma'am. Good evening. Okay, super. So, start பண்ணிடலாமா? ஸ்கிரீன் தெரியுதா? No. ஓகேடா. ஓகே, நோ மோர் டிலே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், ஜாவால இருக்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லயுமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது காமனான ஒண்ணுதான். மெத்தட்ஸ் வேணா ஜாவாக்கு ஸ்பெஷலா இருக்கலாம், பட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா லாங்குவேஜஸ்மே காமனா இருக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் காமனா நம்ம யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்றக்கூடிய ஒன்று ப்ரோக்ராமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க, அதோட டெய்லி யூசஸ் என்ன, அதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஸோ அதுக்குள்ள இருக்க கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செட் ஆஃப் டீடைல்ஸ் பத்தி இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணலாம், மேக் ஷுர் தெம் சீக்கிரமா ஜாயின் பண்ண சொல்லுங்க. We have a game today, okay? ஓகே, இன்னைக்கு அஜெண்டா என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்க ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாலே அதுக்குள்ள ஒரு 3 டைப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்னும் அந்த அந்த செட்ஸ் அந்த செலக்ஷன் பண்ணி அந்த ஒரு ஐட்ரேஷன் பண்ற அந்த எல்லாமே ஒரு செட்டா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார், வைல், டூ வைல், இந்த செட் ஆஃப் இதெல்லாம் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொண்டு வருவாங்க. அந்த தேர்ட் ஒன் இஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த பிரேக், கண்டினியூ, ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் இது மாதிரி வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த ஒரு லிஸ்ட்ல கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியலன்னு கவலைப்படாதீங்க, அந்த பின்னாடி ஸ்லைட்ல டெப்ஸா இருக்கு. ஓகே, டோன்ட் டேக் நோட்ஸ் ஆஃப் திஸ். ஓகேவா, உங்களுக்கு பிபிடி வந்து ஷேர் பண்றேன். செகண்ட் வந்து இந்த மூணுத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஜாவா வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதோட எக்ஸாம்பிள்ஸ் வித் கோடிங் எக்ஸசைஸோட நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே சொல்லி வச்சு இப்போ கண்ட்ரோல் வந்து ஐட்ரேஷன் இருக்கு, செலக்ஷன் இருக்கு, லூப்பிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அது நமக்கு தெரியணும்ல. ஒரு பேசிக்கா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்னா என்ன, நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த வேலை தான் போகணும், இந்த தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல், அந்த ரூலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ராப்பரா போறதுக்கு பேர் தான் நம்ம கண்ட்ரோல். அதே மாதிரிதான் ப்ரோக்ராமிங்லயும் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் நம்ம எந்த ப்ரோக்ராம் அது எத்தனை பேஜஸ் வேணா இருக்கலாம், எவ்வளவு ஒரு ஆஃப் பேஜ் வேணா இருக்கலாம், எத்தனை புக்ஸ் நீங்க எழுதிருக்கலாம், அந்த எல்லா ப்ரோக்ராம்லயும் ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனா அந்த ஒட்டுமொத்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க எல்லாமே அந்த ஒரு வேலையை தான் பண்ணும். நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எந்த பாத்துல போகணும், ஃபர்ஸ்ட் எதை இன்புட்டா எடுக்கணும், எதை அவுட்புட்டா கொடுக்கணும், ஸோ அந்த ஒரு ஒர்க் பண்றது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஒர்க். இதோட எக்ஸிகியூஷன் ஆர்டர். சரி, இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுது, ஆனா இது எப்படி இந்த ஒர்க் பண்ணுது, இதுக்கு எப்படி தெரியும் இதுதான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டா வேல்யூஸ். நம்ம வந்து இப்போ ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறோம்னா 5 வரைக்கும் தான் அது வேல்யூ போகணும் அப்படின்னு இப்போ கண்டிஷனல் லாஜிக்ஸ், அதுக்கு வந்து ஒரு லாஜிக் கொடுப்போம். இப்போ வந்து 5 வரைக்கும் வந்தா அதுக்கு மேல வந்து ஐட்ரேட் பண்ணு, அது கீழே வந்து குறையும், வேல்யூ குறை அப்படின்னு சொல்லி நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டா வேல்யூஸ், அதுக்கான கண்டிஷனல் லாஜிக்ஸ், இதை பொறுத்து தான் அந்த ஆர்டரை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கிற ஒரு அவுட்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னே பார்த்த மாதிரி தான் செலக்ஷன், ஐட்ரேஷன், ஜம்ப், இந்த 3 தான் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்க ஒரு மேஜர் கிளாசிபிகேஷன். ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெறும் ப்ரோக்ராம்ல இருக்க லைன்ல இதுதான் டெசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பவர் கொடுக்குது பாத்தியா, அதுதான் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நீங்க ப்ரோக்ராம்குள்ள இஃப் எல்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப்ங்கிறது வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்குள்ள இருக்க அந்த கமெண்ட்டுக்கு பவர் கொடுக்கறதே வந்து அந்த இஃப் தான். அந்த இஃபை போடாம நீ அந்த இஃப் பிராக்கெட்குள்ள இருக்க எவ்வளவு கோடு எழுதுனாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ லைக் தட் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேர் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதோட பேரே வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுவும் டெசிஷனை தான் மேக் பண்ணும். என்னன்னா இஃபோ இஃப் எல்ஸோ அதுக்குள்ள இருக்க கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் டெசிஷன்ஸ் மேக் பண்றது இதுதான். ஸோ இது வந்து அதுக்குள்ள நம்ம இஃப் இருக்கு பாத்தீங்களா, இஃப் எல்ஸ் இதுக்குள்ளலாம் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி கொடுக்கக்கூடியது இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம மேஜரா கிளாஸிஃபை பண்ணோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் இஃப் கீழே வர எல்லாத்தையுமே இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ தென் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு இஃப், அதுக்குள்ள ஒரு கண்டிஷன், அது மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே அவ்வளவுதான். ஆக்சுவலி இதோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இஃப் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஃப் அப்படின்னு இருக்குன்னா அதுக்குள்ள ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த பிராக்கெட்குள்ள வந்து ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும் இஃபோட வேலை. இஃப் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்குள்ள இருக்க கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். இஃப் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இஃப் அப்படின்னு சொல்லி ஏ இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா நீங்க கொடுத்த இன்புட் ஏ வந்து ஒரு 7 இருந்தா இந்த எக்ஸிக்யூட் ஆகி உள்ள என்ன பிரிண்ட்ல கொடுத்தீங்களோ அது வந்துடும். இஃப் ஏ வந்து ஒரு 2 இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஓகே, இதுதான் இஃபோட வேலை. இந்த இஃப் அப்படிங்கிறது மெயினா என்ன ஃபங்க்ஷன், ஒரே ஒரு இஃப் மட்டும் நீங்க கொடுக்குறீங்கன்னா பூலியன் கண்டிஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். இவனும் பூலியன் கண்டிஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளவுதான் அதோட ஒர்க்கே. ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை செக் பண்ணணும், ஒரே ஒரு கண்டிஷன் தான். அப்போ அதுக்கு என்ன ரிசல்ட், ஒன்னு ட்ரூவா இருக்கணும் இல்ல ஃபால்ஸா இருக்கணும். ஸோ இந்த பூலியன் கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அதை ரிட்டர்ன் பண்றது தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோட வேலை. ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள நம்ம வந்து ஒரு நிறைய கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா இஃப், நெஸ்டட் இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ் இஃப் இப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிக்கலாம். நெஸ்டட் இஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் போடுறது. அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களை எடுத்து கேட்ட நீங்க எங்க படிக்கிறீங்கன்னு கேட்டா எல்லாரும் காலேஜ் சொல்லுவீங்க, அதாவது விசிடி. இந்த விசிடி தான் ஃபர்ஸ்ட் இஃப்னு வச்சுக்கோங்க. இஃப் யூஆர் ஏ விசிடிஎன் தென் விச், அங்க நீங்க எங்க படிக்கிறீங்க கேட்பாங்க. இஃப் யூ ஆர் ஏ சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ், சிஎஸ்சி ஸ்டூடெண்ட், நான் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் அப்படிங்கனால சிஎஸ்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சிஎஸ்சி அப்படின்னா அதுக்குள்ள ஒரு இஃப். ஸோ இப்போ சிஎஸ்சிலையுமே எந்த கிளாஸ் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயர் கேட்கறாங்க, அதுக்குள்ள ஒரு இஃப். இஃப் வந்து ஃபைனல் இயர் 4th இயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், 4th இயர். ஸோ இப்போ அதுக்குள்ள இன்னொரு இஃப் கேட்கறாங்க, நீங்க 4th இயர்ல எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க, நான் வந்து பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இந்த ஆர்டர், இந்த இஃப்க்குள்ள ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப். ஸோ இந்த ஆர்டர்ல வர்றதுதான் நெஸ்டட் இஃப். எல்லாமே இதுதான் நெஸ்டட் எல்ஸ் இஃப். அந்த நெஸ்டட் எல்லாமே ஒரு நெஸ்டட் அப்படின்ட்டாலே ஒண்ணுக்குள்ள கூடு கட்டுற மாதிரி ஒண்ணுக்குள்ள வச்சு கட்டிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல். இந்த நெஸ்டட் இஃப் எதுக்குன்னா இப்ப சொன்ன மாதிரி தான், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி தான். இந்த உங்க காலேஜ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்களுடைய லொக்காலிட்டி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி ஃபில் அப் பண்ணுவீங்க. அடுத்து இந்தியால எங்க, தமிழ்நாட்டுல எங்க, ஈரோடுல எங்க ஒரு லொக்காலிட்டி, இந்த மாதிரி திண்டல், பெருந்துறை, அந்த மாதிரி ஒரு சுத்தி இருக்க ஏரியால ஃபில் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நெஸ்டட் இஃபோட யூஸ் வந்து அதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இஃப் எல்ஸ் என்னன்னா ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் வந்து ஆஸ் ஆஃப் செக் பண்ணி பூலின், நார்மலான ஒரு இஃப் வந்து என்ன பண்ணும், ஒரு பூலின் கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ஆனா இஃப் எல்ஸ் எதுக்குன்னா நம்ம செக் பண்ண கண்டிஷனுக்கு ட்ரூவோ ஃபால்ஸோ வந்தா அது ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரூனா ட்ரூ ரிசல்ட் சொல்லிடும். ஃபால்ஸ், இது ஃபால்ஸா வருது, எல்ஸ் அப்படி நடக்கல, நம்ம கண்டிஷன் வந்து பாஸ் ஆகல அப்படின்னா என்ன சொல்லணும், யூசர் வந்து நம்ம எதை சொல்லணும், நீங்க கொடுத்த ஒர்க் ஆகல அந்த மாதிரி எதை நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு வந்து நான் கோடிங்காவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் a minute, sorry. ஸோ இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்.
இப்போ இங்க பாய்ஸ் வந்து பாய்ஸ்க்கு வந்து இன்புட் வந்து 13 எடுத்துக்கிட்டேன், கேர்ள்ஸ்க்கு வந்து இன்புட் வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன், இஃப் பாய்ஸ் கிரேட்டர் தன் தி கேர்ள்ஸ், பாய்ஸோட கவுண்ட் அங்க வந்து என்ன பாய்ஸ்ங்க இருக்குன்னா பாய்ஸோட கவுண்ட். ஸோ பாய்ஸோட கவுண்ட் வந்து கேர்ள்ஸோட கவுண்ட் வந்து அதிகமா இருந்தா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும், சிஸ்டம் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா பாய்ஸ் ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதுலயே நான் என்ன கொடுக்குறேன்னா எல்ஸ் கொடுக்குறேன். ஸோ வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணணும், அந்த இடத்துல வந்து கேர்ள்ஸ் ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இங்க வந்து இன்புட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சரி. Just a minute. வந்து உங்களுக்கு மறுபடியும் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ற சம்திங் எரர். ஓகே, இப்போ வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிறதோட ஒர்க் வந்து அதுதான். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அது வந்து ஒர்க் ஆகணும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன கமெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். இப்போ வந்து பாய்ஸ் ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா பாய்ஸ் ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். இப்போ ஒருவேளை பாய்ஸ் ஆர் மேக்ஸிமம் இல்லை, கேர்ள்ஸ் தான் மேக்ஸிமமா இருக்காங்க அப்படின்னா the condition should be print on else. அந்த else இருக்க என்ன கண்டிஷன் இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகணும். ஸோ சேம் லைக் தட் வந்து இஃப் எல்ஸ் இஃப்பும் அப்படிதான். இப்போ இஃப் எல்ஸ் இஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோவிட் சுச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா எடுத்துக்கோம். ஒரு ஏரியாவுக்குன்னு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. ரெட் கோட், ப்ளூ கோட், ரெட் கோட், எல்லோ கோட், கிரீன் கோட் அப்படின்னு சொல்லி 3 கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோட் வைஸ் டிட்டர்மின் பண்ணுவாங்க, பீப்புள் அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணும்போது அந்த ஏரியாவுக்கு ரெட் கோட் அப்படின்னு இருக்குன்னா அங்க வந்து பீப்புள்ஸ் அலோவ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் அது. எல்ஸ் இஃப் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பீப்புள்ஸ் வந்து ஒரு கிரீன், நெக்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ரெட்னா அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் கொடுக்குறோம். ஸோ எல்லோங்க அந்த கோட் வேர்டு. ஸோ அந்த வந்து பீப்புள்ஸ் வந்து போகலாம். அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ரீட், ஒரு பெரிய ஸ்ட்ரீட் இருக்குன்னா அந்த ஒரு 10 to 20 ஹவுசஸ் வந்து பேன் பண்ணிருக்கோம், அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடாது, மற்ற இடத்துக்கு போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு எல்லோ ஏரியாஸ்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீன், ஓகே அந்த ஏரியால வந்து எதுவும் கிடையாது, நீங்க போகலாம், என்ன வேணா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது வந்து இதுதான் யூஸ் ஆகுது. நம்ம வந்து ஒரு மல்டிபிள் கண்டிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா மறுபடியும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். So that condition also is not satisfied means we can give another else if condition. For else if conditions we can give the multiple conditions. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான அந்த அவுட்புட் வந்து நமக்கு வர்ற வரைக்கும் அது ரன் ஆகி நம்ம ஃபைனல் அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம். Wait a minute, if I found any programs. Okay. I want to tell one thing. இப்போ வந்து உங்களுக்கு if else அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, அதை வந்து நேற்று கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வந்து இன்னைக்கு செஷன்ல சொல்லலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அதில் என்னன்னா இதுல இருந்து முன்னாடி கெட் பண்ணிருக்கிறது அதெல்லாம் வந்து நீங்க எதுவுமே பார்க்காதீங்க. தட் ஆல்வேஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கெட் ஆயிடும். நீங்க வந்து ஒரு ஐடி யூஸ் பண்றீங்கன்னா நீங்க நார்மலா ஒரு கிளாஸ் நேம் போட்டு என்டர் பண்ணாலே இது வந்து மேல இருக்கிறதெல்லாம் கெட் ஆயிடும். ஸோ உள்ள இருக்கிற மெயின் கண்டென்ட் மட்டும் பாருங்க. See from here. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்டர் த வேல்யூ சொல்லி அப்படியே ஒரு கமெண்ட் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து இன்புட்டை வந்து கெட் பண்ணிட்டேன். இன்டிஜரா வந்து ஒரு இன்புட் கெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஐம் பிரிண்டிங் ஒரு நம்பர் வந்து ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணும். ஸோ வந்து என்னோட அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்ல தான் இருக்க போகுது. ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் அப்படின்னு சொல்லி அவுட்புட்கான டேட்டா டைப் கொடுத்துட்டேன். அதுக்கான டெர்னரி ஆப்ரேட்டர், என்னோட டெர்னரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியும்ல, கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் 1 எக்ஸ்பிரஷன் 2. டெர்னரி ஆப்ரேட்டர் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் கொஸ்டின் மார்க் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 2
ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூ, நம்மளோட வேல்யூ வந்து divisible by 2 இருந்து equal to 0 இருந்ததுன்னா that is going to be an even number. If not divisible by 2 equal to 0 இருந்ததுன்னா அதோட ரிமைண்டர் வந்து 0 இல்ல. ஆக்சுவலி திஸ் மீன்ஸ் வந்து ரிமைண்டர், இந்த சிம்பிள் வந்து ரிமைண்டர் வந்து 0 இருந்ததுன்னா ஈவன், ரிமைண்டர் 0 இல்லைன்னா ஆட். ஸோ இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டரோட சிம்பிளஸ்ட் ஒர்க். இஃப் எல்ஸோட சிம்பிளஸ்ட் வே தான் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி ஒரு மந்த்ஸ் எல்லாம் கெட் பண்ணணும் நீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 மந்த் அந்த ஸ்விட்ச் கேசஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்விட்சுக்குள்ள ஸ்விட்ச் கேசஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்விட்சுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து ஸ்விட்ச் கேசஸ் சொல்லி அப்படி நிறைய ஏகப்பட்டது இருக்கும். அதுல வந்து நீங்க ஒரு கேசஸ்லயும் ஃபர்ஸ்ட் கேசஸ் வந்து ஜனவரி, செகண்ட் கேசஸ் வந்து பிப்ரவரி அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் உங்க 3ன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா மார்ச் அப்படின்னு சொல்லி வரணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து உங்களால் ஸ்விட்சுக்குள்ள கொடுத்துக்க முடியும். இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் சேம் அஸ் த இஃப் எல்ஸ் லேடர். இதுக்கு முன்னாடி நம்ம இஃப் எல்ஸ் லேடர் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இஃப் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, லேடர் அப்படின்ட்டு அதுதானே. லேடர் ஒரு நிமிஷம், லேடர் ஒரு லேடர் ஏணி தானே. ஸோ இங்க வந்து ஒரு ஏணி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இஃப் நம்ம வந்து இஃப் எல்ஸ் சொல்றோம். இஃப் எல்ஸ் இஃப் அனதர் எல்ஸ் இஃப் ஃபைனலா வந்து எல்ஸ். ஃபர்ஸ்ட் இஃப்ல வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து அது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் போகுது. ஓகே, தென் வந்து அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எல்ஸ் இஃப் போகுது. அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ஓகே எல்ஸ் போய் பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வில் எண்ட். பட் இங்க இந்த ஸ்விட்ச்ல என்ன பண்ணும் அப்படின்னா சேம் இதுதான், சேம் இஃப் எல்ஸ் இஃப் பிரின்சிபிளே தான். ஆனா ஒரு குட்டி சேஞ்ச். ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடுங்கிறது ஸ்விட்சுக்கு தான் அதிகமா இருக்கும். சேம் அதே ஃபங்க்ஷன் தான். இஃப் எல்ஸ் இஃப் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன் தான் ஸ்விட்ச் பண்ணும். பட் வந்து ஏன் ஸ்விட்சுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்குன்னு யாருக்கு தெரியுமா? எனிபடி? ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? எனக்கு எஸ்எஸ் ஏன் ஸ்விட்சுக்கு வந்து ஸ்பீட் அதிகமா இருக்கும்? நாங்க கேசஸ் நிறைய இருக்கும். குட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து ஒரு லைனா செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். கேஸ்னா அந்த பாயிண்ட் வந்தனையும் அதோட ஸ்டேட்மெண்ட் அதை மட்டும் தனியா எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸாக்ட்மா. சூப்பர். நேம்மா? ஷர்மதானா. சூப்பர்மா, குட். ஓகே, ஸ்விட்ச் வந்து என்னன்னா இஃப் எல்ஸ் இஃப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான் லேடர் ஒரு கண்டிஷனா சாட்டிஸ்ஃபை. இப்போ வந்து சேம் நான் சொன்ன அதே பிரின்சிபல் தான். ஜனவரி அப்படின்னு சொல்லி மந்த் வந்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு லெட்டர் நம்பர் அழுத்தினா 1 to 12 ஏதோ ஒரு நம்பர் பிரஸ் பண்ணா எனக்கு வந்து மந்த்ஸ் வந்து வரணும். இப்போ வந்து ஜனவரி டு டிசம்பர் அப்படின்னு இருக்கு. நான் வந்து இப்போ வந்து ஒரு 3 பிரஸ் பண்றேன் அப்படின்னா மார்ச்னு வரணும்னா அது வந்து ஜனவரியும் பிப்ரவரியும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்ச்க்கு வரும். எதுல? இஃப் எல்ஸ் இஃப்ல. பட் ஸ்விட்ச் கேசஸ் அப்படி பொறுத்த வரைக்கும் அது அப்படி பண்ணாது. ஸ்விட்ச் கேசஸ் நீங்க வந்து டிட்டர்மைன் ஒரு கேஸை கொடுத்துருவீங்கல்ல. ஃபர்ஸ்ட் கேஸ் 1 வந்து ஜான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. கேஸ் 2 ஃபெப் அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க. கேஸ் 3 மார்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க. ஸோ இப்படி நீங்க கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணுவீங்க பாத்தீங்களா. ரன் பண்ணும்போது இன்புட் கெட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் வந்து ஹேஷ் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும். அதுல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இங்க இருக்கும், வேல்யூஸ் இங்க இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ். தட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு. இப்போ வந்து கேஸ் 1 இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட், கேஸ் 2 இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட், கேஸ் 3 இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோம். இஃப் யூ ஆர் கிவிங் த இன்புட் 3 நேரா இந்த எதையுமே பார்க்காது. இதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. நேரா கேஸ் கூட மேட்ச் பண்ணும். கேஸோட இன்புட் 3. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதனாலதான் ஸ்விட்சோட டைம் வந்து இஃப் எல்ஸ் இஃப் கம்பேர் பண்ணும்போது மற்ற எது கூடயுமே இஃப் எல்ஸ் இஃப் அது எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்விட்சோட டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஸோ இது அதனாலதான் ஸ்விட்சை வந்து யூஸ் பண்றாங்க நிறைய. ஓகே, ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷன். ஸ்விட்சுக்குள்ள நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்கன்னா உள்ள கேசஸ் இருக்கும். கேஸ் 1, கேஸ் 2. ஸோ அது லைக் தட் வந்து நிறைய கேசஸ் இருக்கும்.
we will see an example for switch statement. இதுல வந்து switch statements வந்து நான் ஒரு சாம்பிள் இன்புட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து இப்போ வந்து எல்லாமே டைப் பண்ண டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதுதான். ஸோ இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ்க்குள்ள நான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் டிட்டர்மின் பண்ணிருக்கேன். ஸ்விட்ச்க்கு வந்து வேல்யூ வந்து a = 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 5 கேசஸ் வந்து நான் டிட்டர்மின் பண்ணிருக்கேன். கேஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா யூ சூஸ் 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். கேஸ் 2 அப்படின்னா யூ சூஸ் 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். கேஸ் 3 as 3, கேஸ் 4 யூ சூஸ் 4, கேஸ் 5 யூ சூஸ் 5. இதுல வந்து இப்போ நம்ம ரன் பண்றோம் இந்த ப்ரோக்ராம். இப்போ வந்து நான் அந்த மேல ஏவோட வேல்யூ நான் வந்து நானே ஓன கொடுத்துருக்க வேல்யூ வந்து 5 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா கீழே அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. அவுட்புட் வந்து யூ சூஸ் த 5. சரிதா? யூ சூஸ் 5. ஸோ இப்போ வந்து நாங்கள் வேல்யூ மாத்துறேன். இப்போ வந்து வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ யூ சூஸ் 3. ஓகே, ஸோ லைக் தட். இந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த கேஸ் 5 வரைக்கும் வர்றத இதே நீங்க இஃப்எல்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம் டு எக்ஸிக்யூட் அண்ட் டு கிவ் தி ரிசல்ட்ஸ் ஃபார் யூ. பட் இதே ஸ்விட்ச் அப்படிங்கிறதுனால டைரக்டா நம்ம கேஸ் வேல்யூ ஹேஷ் டேபிள் சொன்னால இப்போ உங்களுக்கு அந்த ஹேஷ் டேபிள்ல போயிட்டு வேல்யூ மேட்ச் பண்ணிக்கும். வேல்யூ மேட்ச் பண்ணி கேஸ் 5 கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற வேல்யூ இதுதான். ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு டைரக்டா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட யூசேஜ் வந்து மெயினா இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா உங்க எல்லாருமே தெரிஞ்சது, நம்ம எல்லாருமே டெய்லி நார்மல் ப்ரோக்ராமிங் யூசேஜ்ல யூஸ் பண்றதுதான். லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு சாங்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். ஒரு சாங்கை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்பாட்டிஃபையோ ஏதோ ஒரு பிளேலிஸ்ட்ல நமக்கு சாங்ஸ் இருக்கு. நம்ம சாங்ஸ் வந்து பிடிச்சிட்டே என்ன பண்ணுவோம், லூப் ரிட்டர்ன்ல போட்டு விட்டுருவோம். அந்த சாங் வந்து நமக்கு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சாங் அப்படிங்கிறது வந்து தான் அந்த இனிஷியலைசேஷன். அதாவது ஒரு லூப் அப்படின்னு இருக்குன்னா வந்து 3 இது பண்ணுவீங்க. அதுக்குள்ள 3 ஒர்க் இருக்கும். இனிஷியலைசேஷன் கொடுப்பீங்க, கண்டிஷன் கொடுப்பீங்க, அடுத்து ஐட்ரேஷன் கொடுப்பீங்க. அந்த மாதிரி அந்த சாங்கிறது இனிஷியலைசேஷன், அந்த லூப்பிங்கிறது வந்து கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த ஒரு சாங் ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறோம்னா அது நமக்கு லூப் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால் லூப்பிங். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். ரிப்பீட்டடா வந்து எனக்கு இதே எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எனக்கு வந்து திருப்பி 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 எனக்கு இந்த அவுட்புட் வர வரைக்கும், இது வந்து ரீச் ஆகிற வரைக்கும் எனக்கு இதே தான் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதோட இன்னொரு நேம் தான் வந்து ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் ஆன் வேஸ் இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஈச், வைல், டூ வைல், ஸோ இப்படி ஒரு 4 இருக்கு. இதுல வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஃபார் அப்படின்னா என்னன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஃபார்க்குள்ள வந்து என்ன இருக்கும்னா இப்போ சாம்பிளுக்கு நான் வந்து i = 0, i less than 5, i++ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுக்கிற வேல்யூ வந்து 0ல செட் ஆயிருக்கும். ஸோ ஆர் வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0ல வச்சுக்கிட்டு ஐ வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஐ வந்து 5 விட சின்னதா பெருசா அப்படின்னு சொல்லி நான் வந்து less than 5 கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வந்து சின்ன, ஐ 5 விட சின்னதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணும். i = 1 அப்படின்னு வந்துடும். அடுத்து மறுபடியும் இந்த கண்டிஷன் போகும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் i = 2, மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, மறுபடியும் இதுக்கு போகும். i = 3. அதே மாதிரி i = 4 வரைக்கும் வரும். ஏன் அப்படின்னா நான் இங்க வந்து i less than 5 தான் கொடுத்துருக்கேன். if I gave i less than or equal to 5 அப்படின்னு கொடுத்தேன்னா i வேல்யூ வந்து 5 வரைக்கும் வந்திருக்கும். திஸ் வந்து எத்தனை டைம், நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு பி லூப் ரிப்பீட்டட். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம வர வேண்டிய வேல்யூ கிடையாது. வர வேண்டிய வேல்யூ வேற, நம்பர் ஆஃப் டைம்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் இது வந்து i1, இது வந்து i2 அந்த மாதிரி. ஸோ லைக் தட் அரேல வந்து அந்த மாதிரி ஐ சொல்லுவோம். இது மாதிரி லூப்பிங், இது நம்ம எத்தனை டைம் ஆஃப் லூப்பிங். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், இது வந்து செகண்ட் டைம், இது வந்து தேர்ட் டைம், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த். ஸோ ஃபிஃப்த் டைம் வந்து உங்களுக்கு 4 அப்படின்னு வந்து ஐ வந்து வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த லூப் முடிஞ்சு உங்களுக்கு ஃபைனலா ஒரு வேல்யூ என்ன வந்திருக்கும்னா i = ஃபைனல் வேல்யூ ஐ வந்து 4 தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபார் லூப்போட ஒர்க். ஃபார் லூப் என்ன பண்ணும், நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து இல்லையா நம்ம கொடுத்துருக்குறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம ஃபைனல் ரிசல்ட் எது வரைக்கும் ஐட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோமோ அது வரைக்கும் ஐட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன்னா ஒரு ஜாவா லூப்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இது வந்து சிம்பிள் ஃபார் லூப் யூஸ் பண்ண ப்ரோக்ராம். இதுல வந்து n அப்படிங்கிறது வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். எத்தனை டைம்ஸ் வந்து அது லூப் ஆகணும் அப்படின்னா 5 கொடுத்துருக்கேன். ஸோ வந்து n = n+1 அப்படிங்கிற ஒரு ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டேன். இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணலாம். நிமிஷம்.
ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாவா லூப்ஸ் வந்து 5. நான் வந்து டைம்ஸ் வந்து 5 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஜாவா லூப்ஸ் வந்து 5 டைம்ஸ் வந்து லூப்ஸ் ஆயிருக்கு. அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான் ஐயோட வேல்யூ வந்து அங்க 1ல இருந்து 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 5 வேல்யூஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னதுனால 5 வேல்யூஸ் வந்துருக்கு. அங்க வந்து நம்ம 0 to நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா 0 to 5 சொல்லியிருந்தேன். 5 வந்து லெஸ் தென் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால அதே சேம் 5 வேல்யூஸ் தான் இருக்கு. 1ல இருந்து நீங்க ஈக்குவல் டு வச்சீங்கனாலும் அதே 5 வேல்யூஸ் தான் வரும். ஸோ இப்போ இன்கேஸ் இவங்க வந்து ஒரு 6 5க்கு பதிலாக வந்து ஒரு 8 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ 8 கொடுத்துட்டு ரன் பண்றீங்க. எத்தனை டைம்ஸ் அப்படிங்கறத இடத்துல வந்து 8 டைம்ஸ் கொடுத்தீங்க. 8 டைம் அது வந்து லூப் ஆயிருக்கும். இந்த ஃபார் லூப் வந்து 8 டைம் கண்டினியூஸா லூப் ஆகி 8வது டைம் ஃபைனல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஜாவா ஃபார் லூப்ஸ் வந்து 8 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார் லூப்போட மெயின் ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் லூப்ல ஃபார்ல ஆஸ் ஃபார் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபார் ஈச் அப்படிங்கிற வேல்யூ. ஸோ ஃபார் ஈச் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வேல்யூ தான். இப்போ ஃபார் எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூல இருந்து இந்த வேல்யூ வரைக்கும் போகுதோ அதே மாதிரிதான் ஃபார் ஈச்சும் ஒர்க் ஆகும். பட் ஃபார் ஈச் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் அரேஸையோ ஒரு ஒர்க் பண்ணும்போது ஃபார் லூப் அந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த அரேவும் எடுத்து ஃபார் லூப் இந்த ஃபார் ஈச்ங்கிறது வந்து செக் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இங்க இது வந்து ஆஸ் சேம் as ஃபார் தான். ஆனா இந்த அரே அந்த லைக் தட் யூஸ் பண்ணும்போது வந்து இது வந்து ஃபார் ஈச் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? இது வந்து நீங்க ரன் பண்றீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த அரேவும் நீங்க கண்டிஷன் கொடுக்காமலே வந்து உள்ள இன்புட் எடுத்துக்கும். இங்க பாத்தீங்கன்னா சம் ஆஃப் அரே ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுல வந்து சம் இஸ் 55 ஸோ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறது வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அரே யூஸ் பண்றீங்க. அந்த ஹோல் வேல்யூஸும் வந்து நீங்க எப்படி சொல்றது தனித்தனியா எடுத்து கொடுக்காம நீங்க வந்து யூஸ் ஆகணும் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஈச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒயில் டூ ஒயில் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். ஒயிலுங்கிறது நமக்கு எதுக்கு வம்பு நம்ம சொன்ன வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒயில். டூ ஒயில்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனே கரெக்டா செக் பண்ணும். இதுதான் டூ ஒயில். ஃபர்ஸ்ட் ஒயில் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அதை ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உள்ள இருக்கிறத செக் பண்ணி இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இஃப்க்கும் ஒயிலுக்கும் ஒரு சிமிலாரிட்டி சொல்ற பாருங்க. சேம் அஸ் இஃப்பும் ஒயிலும் சேம் மாதிரி தான். ஒரே ஃபங்க்ஷன் மாதிரி தான் பண்ணணும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு வேல்யூ ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க கண்டிஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து i less than 5 அப்படின்னா ஓகே பிரிண்ட் இங்க வந்து பிரிண்ட்ல கொடுத்துட்டு பிரிண்ட்ல வந்து கிரேட்டர் i is greater அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே ஒரு டைம் செக் பண்ணிட்டு ஓகே i கிரேட்டர் i வந்து லெஸ் தென் சாரி i வந்து லெஸ் தென் இருக்கு, i வந்து ஸ்மாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். இது வந்து ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் while அப்படிங்கிறது ஃபார் லூப்பும் இஃப்பும் கலந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து நீங்க கொடுக்குற கண்டிஷன் இப்போ வந்து i வந்து லெஸ் தென் 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த whileக்குள்ள வந்து i பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். அதாவது இந்த கண்டிஷன் வந்து இது வரைக்கும் இந்த ஃபார் லூப் வர மாதிரியே வந்து கண்டிஷன் வந்து இதை முடிகிற வரைக்கும் இந்த ஐ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகணும். இதுக்குள்ள ஒயில்குள்ள இருக்க கண்டிஷன் அன்டில் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஒயில் குரூப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பட் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படி ரன் ஆகாது. ஒயில் வந்து ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒயிலோட பெனிஃபிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ வைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வைல் ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். இப்போ இங்க பாருங்களேன். இப்போ வந்து இது சேம் அஸ் வைல் ப்ரோக்ராம் தான். நான் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். i ஈக்குவல் டு 5 இருந்தா அந்த வேல்யூ வந்து ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது இப்ப என்ன கண்டினியூ அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்துருக்கோமா, அதுதான் இந்த ஒயிலோட வந்து ஒரு நிமிஷம் some more here.
ஸோ இதுதான் வந்து ஒயிலோட ஒர்க். ஆஸ் யூஷுவல் இப்போ சொன்னதுதான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் வந்து அன்டில் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் ஒயில் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். சேம் as டூ ஒயில். டூ ஒயில் அப்படின்னா அதை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ ஒயிலே தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒயில் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் கொடுக்குறீங்களா, கொடுத்துட்டு உள்ள வந்து ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இது கண்டிஷன் கொடுக்குறீங்க. பட் டூ ஒயில் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருவீங்க என்ன ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடும். ஒயில் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்ல தான் கொடுத்துருப்போம். ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். இந்த ஒயில வந்து செக் பண்றதுக்கு முன்னாடியே இதை ஒரு டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வேற சேனலுக்கு மாத்துறதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபோ ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க டிவி ஆன் பண்ணனே அவங்க கணக்கு என்ன, அது ஒன் டைம் அது ஓடிட்டு தான் இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் சேனல் மாத்தணும்னா ஒயில் யூ வாண்ட் டு சேஞ்ச் அந்த மாதிரி. ஸோ லைக் மேட்ச் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் சேனல் வந்து எப்பயுமே ஆன் பண்ணா ரன்ல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சேனல் சேஞ்ச் ஆகணும்னா அடுத்து ஒரு சேஞ்ச் பண்ணணும். இங்க வந்து பார்த்தாதான் நெக்ஸ்ட் வந்து நீங்க எடுத்து சேஞ்ச் பண்ணாதான் சேஞ்ச் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணோடனே இது வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸிகியூஷன் வந்து ரன் ஆயிருக்கும். அது என்ன, அது வந்து நீங்க உள்ள என்னதான் எரர் இருந்தாலும் ஒரு தடவை ரன் ஆயிருக்கும் இந்த டூ ஒயில் அப்படிங்கிறது. இதுதான் இந்த ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் இருக்க ஒரு குட்டி டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஹைட்ரேஷன், லூப்பிங் எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ லைக் தட் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஒரு நம்ம ஃபுல் ப்ரோக்ராமிங்ல நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து டக்குன்னு இந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை இந்த வேல்யூ வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை இந்த வேல்யூ வரும்போது எனக்கு இது அவுட்புட்டா கொண்டு வரணும், ரிட்டர்ன் அப்படின்னு கொண்டு வரணும்னாலோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ஒரு அனதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோல் பண்றது தான் ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஒர்க். எப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்விட்ச் கேசஸ்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக், கண்டினியூ, ரிட்டர்ன் அப்படி. ஸ்விட்ச் கேசஸ்ல வந்து நம்ம அங்க ஸ்விட்ச் கேசஸ் நீங்க ப்ரோக்ராம் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இங்க எல்லா ஸ்டேட்மெண்ட் கீழயும் நம்ம வந்து பிரேக் கொடுத்துருப்போம். அதாவது என்னன்னா, இப்போ அது வந்து ரன் ஆகிடுச்சு. நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்விட்சுங்கிறது வந்து கேஸ் வேல்யூஸ் பொறுத்து தான் அது வந்து ரன் ஆகும். பட் இந்த இடத்துல நம்ம பிரேக் அப்படின்னு கொடுத்தனால நெக்ஸ்ட் வேல்யூக்கு போய் அதை செக் கூட பண்ணி பார்க்காது. பிரேக் அந்த சிஸ்டம் முடிஞ்சிருச்சா அதுக்கு மேல கீழே எது ரன் பண்ணாத, பிரேக் பண்ணிடு அப்படிங்கிறதா ப்ரோக்ராம் பிரேக் பண்ணிடு அப்படிங்கிறதா அந்த பிரேக் கீவேர்டோட ஒர்க். சேம் as கண்டினியூ. கண்டினியூனா நம்ம என்ன கொடுக்குறோம்னா, இப்போ ஒரு வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க. அந்த வேல்யூ கொடுக்கும்போது இஃப் i ஈக்குவல் டு ஒரு i வந்து ஒரு 10 வேல்யூஸ் இருக்கு. i வேல்யூ இப்போ வந்து i வேல்யூ வந்து ஒரு 10 அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்து இப்போ 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ, அந்த ப்ரோக்ராம்ல வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த 5ங்கிற வேல்யூ மட்டும் நமக்கு வந்து ஸ்கிப் ஆயிடும். மற்ற எல்லா வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு அரே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி ஒரு அரே இருக்கு. இந்த அரேல வந்து நம்ம செக் பண்றேன், ஒரு ஃபார் லூப் போட்டு செக் பண்றேன். i ஈக்குவல் டு 1 செட் பண்றேன். அடுத்து i வந்து less than or equal to 10, i வந்து பிளஸ் பண்ணணும். அதுக்குள்ள நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இஃப் ஒருவேளை i வந்து ஈக்குவல் டு 6 இருந்தா கண்டினியூ ஆயிடணும். கண்டினியூ என்னன்னா 6 தவிர 6 விட்டுறணும். 6 ஒருவேளை வருதுன்னா அவனை விட்டுரு, அவனை விட்டுட்டு மத்தவனை பாரு, அவன் வந்தானா நீ பாட்டுக்கும் வேலையை கண்டினியூ பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட கமெண்ட். ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படி அதோட வந்து ஒர்க். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமிக்கிறேங்க பாருங்க. Just a minute.
ஓகே சாரி டிஸ்டன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து ஆஸ் யூஷுவல் தான் சேம் அந்த 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு வேல்யூல வந்து ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு, 10 வரைக்கும் ஒரு வேல்யூ நம்பர். அந்த வேல்யூல வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு வந்து 1 இருக்கு. நான் வந்து இங்க எங்க கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து இனிஷியல் வேல்யூ அந்த வர்ற வேல்யூ வந்து அவுட்புட்ல 1 அப்படின்னு இருந்ததுன்னா வந்து அந்த இடத்துல கண்டினியூ பண்ணிடு, அது 1 வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ரன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க கீழே வந்து 1 தவிர மற்ற எல்லா வேல்யூ ரன் ஆயிருக்கும். அதாவது அவுட்புட்ல வந்திருக்கும் 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே ரன் ஆயிருக்கும். ஸோ வந்து அந்த கண்டினியூ அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து தேவையில்லை, நமக்கு அந்த வேல்யூ வந்து கெட் பண்ணா நமக்கு அதனால எந்த யூஸும் இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து ஸ்கிப் பண்ணலாம். இப்போ வந்து இதே இடத்துல வந்து நான் ஒரு 8 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸ்கிப் த வேல்யூ ஆஃப் 8. அந்த ஸ்கிப் பண்றது அப்படிங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே 8 வந்து இங்க வரல. ஸோ தட் இஸ் திஸ் ஒர்க் ஆஃப் த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் பிரேக் கண்டினியூ வருது. ரிட்டர்ன் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம இன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். இன்ட்டு தான் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, வாய்டு ரிட்டர்ன் டைப் கிடையாது அப்படின்னு. வாய்டு ஆக்சுவலி ரிட்டர்ன் பண்ணும், அதுக்கு வந்து எந்த வேல்யூஸும் கிடையாது. ஸோ இன்ட் அப்படிங்கும்போது இந்த ரிட்டர்ன்ல வந்து ரிட்டர்ன் வேல்யூஸ் ஏதோ ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணேன் இல்லை வேற ஏதோ ஒரு ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் தட் வந்து ரிட்டர்னோட ஃபங்க்ஷன் அதுதான். ரிட்டர்ன் அப்படிங்கும்போது கடைசி ஃபைனல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பாக்குறதா ரிட்டர்னோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ் இன் ஜாவா. ஸோ மெத்தட்ஸ் இன் ஜாவா அப்படிங்கிறது என்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, செலக்ஷன் லூப்பிங் அண்ட் ஐட்ரேஷன். அதில் ஒன்று வந்து அடுத்து வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 3 இருக்கு. ஸோ செலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து செலக்ஷனுக்குள்ள. ஐட்ரேஷன் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள ஃபார் ஈச், வைல், டூ வைல். ஸோ அடுத்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள பிரேக், கண்டினியூ, ரிட்டர்ன். இதுதான் வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஒட்டுமொத்த ப்ரோக்ராமும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இவ்வளவு நேரம் சொன்னதுல வந்து நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம வந்து மெத்தட்ஸ் போலாமா? போலாண்ணா. ஓகே மேம். ஸோ வந்து மெத்தட்ஸ் இன் ஜாவா. சரி, ஜாவால வந்து மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் எடுத்துக்காங்களேன். நமக்கு வந்து எந்த கிளாஸ்லயுமே ஒரு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் நமக்கு வந்து மேக்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரே ஒரு சம் மட்டும் போட்டுருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் இருக்க எல்லா மாடலுமே இப்படிதான், இதை வந்து நீங்க சால்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருக்க மெத்தடை பார்த்துக்கோம். இஃப் ஒரு வேலை நம்ம வந்து x/100 அப்படின்னு ஒரு சம் வருதுன்னா மற்ற எல்லா x/50 அது அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். அதே மாதிரிதான் இந்த மெத்தடுங்கிறதும் நம்ம வந்து ப்ரீ டிஃபைனடா ஒன்று பண்ணி வச்சிருவோம். அதாவது நம்ம ஒண்ணு இந்த மெத்தட்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ரீ டிஃபைன்ட், அதாவது ஏற்கனவே அந்த ஐடியில இருக்கிறது, இல்ல அவங்க வந்து ஓனா கிரியேட் பண்ணி வச்சிருந்தது ஏற்கனவே அவங்க நம்ம பண்ணாம யூசர் பண்ணாம. இன்னொன்னு யூசர் டிபெண்ட், நமக்கு எப்படி கஸ்டமைஸ்டா வேணுமோ, நமக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் எனக்கு வேணும், இதுதான் அவுட்புட்ல இருக்கணும், இதுதான் இன்புட்டா எடுக்கணும், இப்படிதான் அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ லைக் 2 இருக்கு மெத்தட்ஸ்ல, ப்ரீ டிஃபைன்ட் மெத்தட்ஸ், யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ். ஸோ இதுல வந்து மெயின் யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்கை ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ஜாவால இருக்க மெத்தட்ஸோட மெயின் யூசேஜ். ஸோ இது வந்து என்ன இதோட மெயின் யூசேஜ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நார்மலா அவங்க வந்து இன்பில்ட் கோட்ஸ் இருக்கு, இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை ஜஸ்ட் கெட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி அந்த இன்பில்ட் மெத்தட்ஸ்ல என்ன ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இஃப் யூ ஹேவ் நாட் அவர் ஆஃப் தட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் மீன்ஸ் we have to study what they said. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க, எதை இன்புட்டை கிட் பண்ணியிருக்காங்க, எதை அவுட்புட்டை வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓனா ஸ்டடி பண்ணணும். பட் யூசர் டிஃபைன்ங்கிறது வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து அதுல என்னென்ன இருக்கோ நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்ண மாடிஃபிகேஷன் தான் அதுல இருக்கும். அந்த கோடு வந்து ஒரு ரீடபிலிட்டியில இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே இதை இங்கதான் பண்ணிருக்காங்க, இங்கதான் இன்புட் கிட் பண்ணிருக்காங்க, இதுதான் அப்படி வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் யூசேஜ் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் அண்ட் யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மெத்தட் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு மெத்தடை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இது வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஒரு கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்,
ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிருப்போம். இப்போ அடிஷன்னா ஏ ஒரு ரிசல்ட்ல வந்து ஏ பிளஸ் பியை வந்து ஸ்டோர் பண்ணி வை. சப்ராக்ஷன்னா ஏ மைனஸ் பியை வந்து ஸ்டோர் பண்ணி வை. அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணிருக்கணும், ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கெட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மெத்தட், இதுதான் மெத்தட். அது என்ன பண்ணணும், இந்த மெத்தட்ல தான் நீ வாங்கணும், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றத வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே டிட்டர்மைன் பண்ணி ஒரு லிஸ்டா கொடுத்துருவோம் ப்ரோக்ராமுக்கு. இப்போ இந்த ஒரு நம்ம இந்த இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். இதுதான் ஃபங்க்ஷன். ஏன்னா அதாவது ஆட்னா இப்படிதான் பண்ணணும், சப்ராக்ட்னா இப்படிதான் பண்ணணும். அப்போ நீங்க வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் போங்க. ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க. ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் ஃபங்க்ஷன் தேவை. அப்போ வந்து கேல்க் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிருக்கோம்னா அந்த கேல்க் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கேல்க் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ராக்ட் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2+2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே 5 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த மெத்தடோட யூஸ். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஃபுல் கோடிங்கும் உட்காந்து ஒரு கோடிங்கும் ஒரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம வந்து அதோட ஃபுல் கோடிங் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு இதுதான் ஃபங்க்ஷன் நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் மெத்தடை கிரியேட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்டே நம்ம இதுதான் மெத்தட், இதுல இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கணும். இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா கடைசியா நம்ம வந்து எங்க வேணா கெட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரோக்ராமை. ஸோ திஸ் இஸ் யூசேஜ் ஆஃப் த மெத்தட்ஸ். இதுலதான் 2 டைப் இருக்கு, ப்ரீ டிஃபைன்ட் அண்ட் யூசர் டிஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது எப்படி என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக், அதாவது இது என்னன்னா இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து யாரெல்லாம் மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது. பப்ளிக் அப்படின்னு இருக்குன்னா நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எந்த பேஜ்ல இருந்து வேணாலும் ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு வந்து நம்மளோட மெத்தடை வந்து கெட் பண்ணிக்கலாம், டச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இஃப் இட் இஸ் பிரைவேட் ஆர் ப்ரொடெக்டட், இப்போ வந்து பப்ளிக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைல வந்து பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஃபைல் மெத்தட்னா ஒரு நம்ம அந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்க எந்த இதுலதான் இருக்குன்னா இதுவும் எடுத்துக்கலாம், இந்த 3 ஃபைலும் எடுத்துக்கலாம் இதுல இருக்க மெத்தட். பட் இட் இஸ் பிரைவேட். இட் இஸ் பிரைவேட்னா அதை வந்து யாரும் எடுக்க முடியாது. ப்ரொடெக்டட் அப்படின்னா ஃபார் தோஸ் ஹூ ஆர் அலோவிங், இதை வந்து யார் அலோவ் பண்ணுதோ அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், இது 3 பேருக்கு டிஃபரன்ஸ். ஸோ செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட், அதாவது அதோட டைப். நம்ம வந்து ரிட்டர்ன் டைப் வந்து என்ன இருக்கணும், முன்னே சொன்ன இல்லை வாய்டு, இது வந்து இன்ட்ல ரிட்டர்ன் டைப்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்ட்னு கொடுக்கணுமா இல்லை வாய்டு கொடுக்கணுமா, நமக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து செகண்டா கொடுத்துடணும். அடுத்து தேர்டு பப்ளிக் இன்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மெத்தடுக்கான ஒரு நேம். அந்த நேம் தான் என்ன சொன்னீங்கன்னா இப்போ மேக்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இடத்துல ஆக்சுவலி இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ அதுதான் அங்கே கடைசியாக ப்ரோக்ராம்ல போய் நம்ம ஃபிச் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆஸ்டிஷன் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு கால்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஆடை தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். அந்த ஆடுங்கிறத கொண்டு வந்து டாட் வச்சு நம்ம ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம், ஒரு 2,3 அப்படின்னு கொடுக்குறோம்னா இந்த ஆட் வந்து அங்கே நீங்க கொடுத்துருக்கணும். ஸோ இதை வந்து கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இப்படி கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து நீங்க மறுபடியும் அகைன் செட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர் நேம் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மாடிஃபயர் பப்ளிக்கா, பிரைவேட்டா, ப்ரொடெக்டடா கொடுக்கணும். அடுத்து இன்டா, வாய்டா கொடுக்கணும். அடுத்து நம்மளுடைய மெத்தடுக்கான ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கடுத்து அந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். அதுக்கு உள்ள என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துடணும். நம்ம ஒரு இன்ட் எக்ஸ், அதாவது இன்டா, அது டபுளா, ஃப்ளோட்டா, வேற என்ன வேல்யூ, என்ன டேட்டா டைப்போ அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து இந்த சாம்பிளுக்கு வந்து இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் ரிட்டர்ன் எக்ஸ், இல்லைனா எல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஒய் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஸோ இது வந்து பிளாக் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லி பாடி ஆஃப் த மெத்தட். இந்த ஒரு மெத்தடோட பாடி டிட்டர்மைன் பண்ணும். ஒரு மெத்தடோட டிக்ளேர் பண்ணணும்னா இது எல்லாமே இருக்கும். மாடிஃபயர் இருக்கும், ரிட்டர்ன் டைப் இருக்கும், அந்த மெத்தடுக்கான நேம், பேராமீட்டர் நேம் இருக்கும், அதுக்குள்ள இருக்க இன்ட் எக்ஸ், இன்ட் ஒய் அப்படிங்கிற அந்த பேராமீட்டர்ஸ் இருக்கும். அடுத்து அதுக்கான பாடி ஆஃப் த மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்றதுக்கான வே. ஸோ வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஸ்டாஃப் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். இப்போ ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அந்த ஸ்டாஃப் வந்து நமக்கு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரோக்ராம் சால்வ் பண்ண மேக்ஸ் ஸ்டாஃப் வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கோடிங் ஸ்டாஃப், எந்த ஒரு ஸ்டாஃப் வச்சுக்கோங்க, ஒரு டைப் ஆஃப் மெத்தட்ல தான் நீங்க வந்து இது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நமக்கு வந்து டிஃபைன் பண்ண மெத்தட், நமக்கு இப்படிதான் அதை டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, ப்ரீ டிஃபைன்டு. பட் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணும்போது இது என்ன எதுக்குடா இதை தேவையில்லாம வச்சிருக்காங்க, இது எதுக்குடா தேவையில்லாம வச்சிருக்காங்க, ஸோ அப்படி நமக்கு எது தோணும் போது, இல்லை நமக்கு ஏதாவது இது தேவையே இது இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை டிட்டர்மின் பண்றோம். ஸோ அதுல வந்து நம்ம டிசைன் பண்றோம்.
நம்ம டிசைன் பண்ணும்போது தான் அது யூசர் டிஃபைன்டு மெத்தட் ஆகுது. ஸோ ஓகே, இது கிளாரிஃபை ஆகுதா? இதுதான் ப்ரீ டிஃபைனடுக்கும் யூசர் டிஃபைனடுக்கும் இருக்க லிட்டில் டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்க ஒண்ணு ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ், நமக்கு ஓனா கிரியேட் பண்றது வந்து யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட் வந்து ஏற்கனவே ஜாவாவோட கிளாஸ் லைப்ரரியில இருக்கும். நம்ம ஒரு ஜாவா ஐடி இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா எல்லா ஜாவா ஐடியோட லைப்ரரிஸ்குள்ளேயும் இது இருக்கும், ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ். அதை நீங்க அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரி மெத்தட் ஒரு பில்டின் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பில்டின் மெத்தட்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் பில்டின் இன்பில்ட்டாவே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு மொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது இன்பில்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அந்த மொபைலுக்கு மட்டும் தான் இன்பில்ட்டா இருக்கும். மற்றது வந்து நம்ம மற்ற மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம், இல்லை வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ லைக் தட் வந்து ப்ரீ டிஃபைன்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி அது கொடுத்துருக்க ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த ப்ரீ டிஃபைன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்ஸ், லென்த், ஈக்குவல்ஸ், கம்பேர்ஸ் டு, ஸ்கொயர் ரூட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்க ஒன்று. இதை வந்து நம்ம ஒரு லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கோ, லென்த் ஆஃப் த ஒரு அரேயோட கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்ம வந்து நமக்கு வந்து கோடிங் போட தேவையில்லை. அந்த மெத்தடை சிம்பிளா இம்போர்ட் பண்ணா போதும், நம்ம வந்து அந்த மெத்தடை கொண்டு வந்து யூஸ் பண்ணா போதும். ஸோ ப்ரீ டிஃபைன்டு வந்து அவ்வளோ எப்படி சொல்றது, நமக்கு ரொம்ப நார்மலா நிறைய யூஸ் பண்ற விஷயங்களை அப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதுல இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ஸ், ஒரு 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து கம்பேர் டு அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம மேட்ச் பண்ணுவோம். இன்பில்ட் மெத்தட் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். 32 -1 0, அதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் வேல்யூ, ஒரு 0. இது எப்படி இந்த வேல்யூ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஒரு 4 இன்புட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா இந்த ஸ்ட்ரிங். ஹலோ எஸ்ரா, யாரோ பேசுனீங்க? எஸ்ண்ணா. இல்ல இதை டவுட்டா சொல்லுங்க. ஓகே, இந்த இன்புட் இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்தது, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் வேல்யூ, ஒரு 0 அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, நம்ம வந்து ஒரு 4 ஸ்ட்ரிங்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரிங் வேல்யூ 1, ஸ்ட்ரிங் 2, ஸ்ட்ரிங் 3, ஸ்ட்ரிங் 4 அப்படின்னு சொல்லி ஒரு செலினியம் அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இது ஃபர்ஸ்ட்ல வந்து செலினியம் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் ஸ்மால் லெட்டர்ஸ்ல. அதே வந்து நெக்ஸ்ட்ல வந்து கேப்ஸ் லெட்டர்ஸ்ல மாத்தி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து மாத்தி கொடுத்துருக்கேன். 4வது ஸ்ட்ரிங்க்கு அதே வேர்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரிங் 1 வச்சுக்கோ. நம்ம இப்போ என்ன பண்ணணும் சொல்லிருக்கோம்னா, ஸ்ட்ரிங் 1 வச்சுக்கோ. ஸ்ட்ரிங் 1 வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிங் 2 கம்பேர் பண்ணு, ஸ்ட்ரிங் 3 கம்பேர் பண்ணு, ஸ்ட்ரிங் 4 கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2 கம்பேர் பண்ணுது. ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2 கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. எப்படி இது பாசிட்டிவ் வேல்யூ, இந்த நம்பர் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா, இந்த ஒரு யூனிக் கேரக்டருக்கும் வந்து SAELE அப்படின்னு சொல்லி கேரக்டருக்கும் ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி யூனிகோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த ஒரு வேல்யூக்கும். அந்த யூனிகோட வச்சு மேட்ச் பண்ணி தான் இந்த எல்லா சென்டென்ஸ்க்கான வேர்ட்ஸ், அந்த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த ப்ரோக்ராம் வந்து டிட்டர்மைன் பண்ணி என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதே மாதிரி அப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரிங் 1 அதை எடுத்து ஸ்ட்ரிங் 3 கூட கம்பேர் பண்ணும்போதோ, அதை எடுத்து ஸ்ட்ரிங் 4 கூட கம்பேர் பண்ணும்போது என்னென்ன வேல்யூ வரும்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் வரும். ஏன் வந்து ஸ்ட்ரிங் 3 கூட கம்பேர் பண்ணா நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னா, நம்ம கம்பேர் பண்ற ஸ்ட்ரிங்கை விட நம்ம ஸ்ட்ரிங்கோட யூனிகோட் வேல்யூ வந்து கம்மி, நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அது வந்து நெகட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அதே ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல். ஸோ வந்து அங்க வந்து எந்த ஒரு டிஃபரன்சஸும் கிடையாது, எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடையாது. ஸோ 0 ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து அந்த கம்பேரிட்டிவ் ப்ரோக்ராம், அது இன்பில்ட் மெத்தடோட ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் என்னன்னா, the method written by user or programmer is known as user defined method. நம்மளுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான், நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஒரு மாடிஃபை, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தடை மாடிஃபை பண்ணி என்னென்ன வேணும், என்ன இன்புட் இருக்கணும், என்ன அவுட்புட் இருக்கணும், எப்படி ப்ராசஸ் ஆகணும், இது எல்லாத்தையும் நம்ம டிஃபைன் பண்றது. யூசர், நம்ம தான் யூசர், நம்ம டிஃபைன் பண்றோம் அதுக்கு கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி தான் இது மெத்தட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுதான் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஸோ இந்த யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ்.
ஸோ இந்த யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்லாம் கிரியேட் பண்ணல உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி. மல்டிப்ளை அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன இருக்கணும், பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாடிஃபையர், அதோட வேல்யூ, அதாவது ரிட்டன் டைப்பு, அதுக்கான நேம், உள்ள இருக்கிற அந்த பேராமீட்டர்ஸ். ஓகேவா? பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் மல்டிப்ளைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். உள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இன்ட் ஏ இன்ட் பி இன்ட் சி மூணுமே இன்டீஜர் தான். எனக்கு ரிசல்ட் உள்ள இருக்கு அந்த பாடி ஆஃப் த கோட், அந்த பாடி ஆஃப் த மெத்தட் வந்து சொல்றேன். இன்ட் வந்து ரிசல்ட் வந்து இன்டீஜரா தான் இருக்க போகுது. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா ஏ பி சி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி, அதுதான் என்னோட ஃபங்க்ஷன், இந்த மல்டிப்ளைங்கிற ஃபங்க்ஷன். ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இந்த மெத்தடோட ஒர்க் வந்து இதுதான். இப்போ நான் மெயின் ஃபங்க்ஷன் போயிட்டேன். மெயின் ஃபங்க்ஷன் போயிட்டு என்ன பண்றேன், எக்ஸ்ங்கிற ஒரு இன்டிஜர்ல போயிட்டு மல்டிப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அங்கிருந்து அந்த மெத்தட் வந்து இம்போர்ட் பண்றேன். இங்கே இம்போர்ட் பண்ணி டேரக்டா இன்புட் கொடுக்குறேன். 10,10ங்கிறது என்ன எதுல ஸ்டோர் ஆகும், ஏல ஸ்டோர் ஆகும். இந்த 25ங்கிறது எதுல ஸ்டோர் ஆகும், பில ஸ்டோர் ஆகும். இந்த 35ங்கிறது எதுல ஸ்டோர் ஆகும், சில ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மல்டிப்ளை அப்படிங்கிற இன்புட் மெத்தடை வந்து அங்கிருந்து கெட் பண்ணி அது என்ன பண்ணுது, அந்த ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க வேல்யூஸ் அதுக்கு போய் ஃபெச் பண்ணிக்குது. ஏன்னா இதுதான், பினா இதுதான், சினா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆர்டர்ல கொடுக்கும்போது அது அந்த வேல்யூ எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அது மல்டிப்ளை பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரன் பண்ற பாருங்களேன் உங்களுக்கு எப்படி. இப்போ இந்த 10, 20, 10 into 25 into 35 அப்படின்னு சொன்னா இந்த 8,750 அப்படிங்கிற வேல்யூ வந்து வருது. ஸோ அதுதான் அந்த மெத்தடோட ஒர்க். நம்ம இந்த யூசர் டிஃபைன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வேணாலும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே இன்பில்ட்டா இருந்தாலுமே அந்த இன்பில்ட் கீவேர்ட்ஸை விட்டுட்டு நீங்க வேற ஏதோ கீவேர்ட்ஸ்ல ஒரு டிட்டர்மைன் பண்றீங்க, ஒரு ஃபார்மேட் வந்து டிட்டர்மைன் பண்றீங்கன்னா தட் வில் ஆல்சோ சப்போர்ட் யூ. அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும், எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து நம்ம இப்போ இந்த கோட் வந்து முன்னே பார்த்தாச்சு. ஸோ வந்து இட்ஸ் கேம் டைம். ஓகே, எல்லாம் கஹூட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? ஹலோ. ஓகே, லேப் இருந்ததுன்னா kahoot.com அப்படின்னு சொல்லி போடுங்க. எனி டவுட்ஸ்னா கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு கேமுக்கு போகலாம். இன்னைக்கு கமெண்ட்ஸ் எந்த கமெண்ட்ஸ் இல்லை. ஓகே, எனி டவுட்ஸ்? டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகே ஓகேம்மா, சரி எல்லாரும் கஹூட் ஓபன் பண்ணுங்க, நம்ம வந்து ஒரு கேம் போலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? மொபைல இருந்தா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க சொல்லியிருந்தா நீங்க ஓப்பன் பண்ணிடுங்க. இதே லேப்பா யூஸ் பண்றீங்கன்னா kahoot.com அப்படின்னு சொல்லி போடுங்க. நார்மலா கஹூட் போட்டீங்கனாலே வரும், kahoot.it நினைக்கிறேன். எஸ், kahoot.it அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், ஒரு பேஜ் வரும். இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. குயிக், நமக்கு வந்து டைம் இல்லை, சூனா முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, ஓபன் பண்ணியாச்சுங்கண்ணா. Is it possible to take double values for condition part in all the loops? கமெண்ட் எனக்கு வந்து புரியல, இன்னொரு டைம் கேளுங்க. ஒரே நிமிஷமா பின். So this is game pin எல்லாம் enter பண்ணுங்க. ஆனா அப்படியே ரீட் பண்ணுங்க, நான் டைப் பண்றேன். 25. Okay, super. Okay, I'm starting game. Okay. Cool.
Navneet, first place. Savi, Nandini. Okay. Next. Okay. यार. What? Okay. Savi, first place. Savi, Saranya. Okay. 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 Saranya, Surya. Okay. Surya, Saranya, Durga. Okay. Okay. I'll answer over the crowd. Studio on streak. Okay. Hey, என்னப்பா நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்க. நித்திஷ்ட. ஓகே. நைஸ். Okay.